கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறாரோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் சோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். மகத்துவமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஆவியா எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாலை ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஆராதனையில தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்தை நிரப்பும்படியாய் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாகவும் நாம் மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபமணிகள் பேசலாம், பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் இருந்து வழிநடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இதோங்கப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, இந்த ஆராதனை நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் மகிமையா இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பாடல் பாடும் பொழுது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நிரம்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்று ஆண்டவரே அப்பா தேவாலயத்தில் அநேகர் கூடினார்கள், அற்புதங்கள் நடைபெற்றது. இன்றும் இதோ கர்த்தாவே, கர்த்தாவே மேல் வீட்டில் நாங்கள் கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த மேல் வீட்டிலே ஆராதனையை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா. வரை தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்கிற அப்பாவை மறைத்து தேவ ஆவியானவர் நீ வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் அப்பாவை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆதியும் அந்தமுள்ள ஆண்டவர் அப்பா, அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற கர்த்தர் எங்களோடு வாசமா இருக்கிற ஆண்டவரே.
கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்து என்ன காரியத்தை எங்களுக்காக கொண்டு வருகிறீரோ அதை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு சபையிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய அதிசயங்களை நாங்கள் காண்போம். அல்லேலூயா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் இல்லை ஆண்டவரே, வந்த வண்ணமாய் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல முடியாது, நீர் உதவி செய்யுங்க. தாவே, நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். அல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தேவ சமாதானத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தாவீது தன் சங்கீதத்தில் எழுதுகிறான், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதம் 13:6 வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? Jesus. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஃபோன் 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 சவுண்ட் நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீர். சொல்லுங்க, தலை சாய்க்கும் கல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று
அளவும் உன்னை கைவிடவே மாட்டி. பாடும் சொன்னதை பெத்தேல் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு திரும்ப பாடும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா பாடுங்க. ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். வானத்தின் வாசல். எது வானத்தின் வாசல் சொல்லுங்க. இந்த அனுபவம் எங்க இருக்குது பைபிள்ல? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வானத்தின் வாசல். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஓடுறாரு. அப்போ ஒரு இடத்துல என்ன பண்றாரு? படுத்து தூங்குறாரு. தேவன் அந்த இடத்துல அவருக்கு என்ன செய்யறாரு? தரிசனமாகி அந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு. வானத்தின் வாசல், அதாவது வானத்தின் வாசல் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம் எது? அதுதான் வானத்தின் வாசல். சபை மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் சரி, எந்த இடத்துலையும் சரி, கர்த்தரோடு நாம் பேசும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மோடு பேசுகிறார். நீங்கள் இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அதுதான் வானத்தின் வாசல். நீங்கள் எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தினால சமூகத்தில் உட்காந்து கர்த்தர் இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களோ, ஆண்டவர் உங்கள இடத்துல பேசுகிற இடம் என்னது சொல்லுங்க? என்ன? வானத்தின் வாசல். பரலோகம் திறந்திருக்கிறது உங்கள் வார்த்தையை கேட்க. ஹல்லேலூயா. இதை தான் இந்த அனுபவம், இந்த யாக்கோபுக்கு கிடைத்த அந்த அனுபவம். தேவனை தரிசித்த இடம் வானத்தின் வாசல். அவன் தரிசிக்கிறான். எப்படி? ஏணி ஒன்று பூமியிலிருந்து பரலோகத்திற்கு ஏறுகிறதாகவும், தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவன் தரிசனம் பண்ணான். அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பாட்டு.
நாம் எந்த இடத்துல கூடி ஜெபித்து நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோமோ அதுதான் வானத்தின் வாசல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வானத்தின் வாசல். அந்த இடத்துல கர்த்தர், இந்த இடத்துல என்ன செய்யறார் ஆண்டவர்? வாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து திரும்பவும் அந்த பாடலை பாடுவோம். ஏபெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். திரும்ப பாடுங்க. ஏல்பெத்தே, ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு திரும்ப பாடும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. பாடுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை என்னை கைவிடவே மாட்டி. ஏபெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பாடுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. சத்துரு சோதனை, சத்துரு தேனை முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. பாடுங்க. பாதுகாத்தாரே, மாதமெல்லாம் பாதுகாத்ததே, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லி பாடுங்க. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க. பாதுகாத்தாரே, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே.
பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். சொல்லுங்க, கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வீக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ள. சொல்லுங்க, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. சொல்லி பாடுங்க, அவர் கிருபையே மாறாத கிருபை. மாதமெல்லாம் நம்மை நடத்தின தேவ கிருபை. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்பீரோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்பீரோ. பாடுங்க, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்பீரோ, தெய்வ வீட்டின் நிரம்பிட வந்து நிற்பீரோ. சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பாடுங்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய். திரும்ப பாடுங்க, துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய். பாடுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
நம்ம எல்லாம் பாதுகாத்த தேவன். இந்த 2வது மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தின தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடத்தின தேவன். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மை செய்தார் தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து கண்களை மூடி ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி இயேசப்பா நீர் எவ்வளவு நல்லவர். இந்த 2வது மாதம் முழுவதும் என்னை நடத்தின தேவன். குடும்பத்தை நடத்தினவர், பாதுகாத்தவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தையும் முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுடைய பணமோ எங்களுடைய தாளந்தோ அல்ல, தேவ கிருபையே எங்களை நடத்தினது. இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனை நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா நீ செய்த நன்மை ஆண்டவரே கோடா கோடி ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றிற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு போதுமான தேவன் நீர். ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாதமெல்லாம் நடத்தின தேவன், தேவைகளை சந்தித்த தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலே உருவானது நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து தப்புவித்து நடத்தி வந்தது. இந்த மாலை வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த வாரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மறவாமல் என்னை நினைத்த தேவன், ஒரு நாள் என்னை தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்னை சுமந்த தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சவுண்ட் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. சவுண்ட்
உயர்த்து. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லி பாடுங்க நன்றி ஐயா, நல்ல கரங்களை உயர்த்தி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுங்க மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்கள் பாடும். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. பாடுங்க உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினை. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, பாடுங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. பாடுங்க நல்ல கரங்களை உயர்த்தி. நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, பாடுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ள
தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுங்க நன்றி ஐயா. நல்ல கரங்களை உயர்த்தி உள்ள இருதயத்தோடு கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. இரவும் பகலும் பாடுங்கள், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி. அவர் ஒருவரே நம்மை நடத்தினது, அவர் ஒருவரே நம்மை பாதுகாத்தவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறது. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க, அவர் தந்த நல்ல கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அப்பா உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க நீர் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஹல்லேலூயா. வாரமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன், மாதமெல்லாம் ஒவ்வொரு வாரமும் கொடுக்க உதவி செய்த தேவன், வாரத்தில் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். கர்த்தர் நீர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர் என்ற ஆண்டவரே அந்த வார்த்தையை நிறைவேற்றும். அதில் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பாஸ்டர் சவுந்தரராஜ் வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, லோ பிபி அவருக்கு. அதனால் அவர் வர முடியல, இந்த வாரத்தில் வர வேண்டியது வர முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். உடம்பு சரியில்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அவருக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய சுகத்திற்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பாஸ்டர் சவுந்தரராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பன், இந்த நாளில் இங்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருந்த ஒரு பாஸ்டர் ஐயா தகப்பனே, அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அவரை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் சுகமாவீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அப்படியாய் ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அந்த ஊழியக்காரரை தொடுவீராக. தகப்பனே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, வியாதியோடு இருப்பது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே, அவரை சுகப்படுத்துங்க. அவரை தொடர்ந்து இந்த ஊழியத்தில் உற்சாகமாக செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே.
உம்முடைய நாமம் மையப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அவர் வர முடியல. இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் வரேன்னு தான் சொன்னார். 8 மணிக்கெல்லாம் வரேன் அப்படின்னாரு. வருவாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் அவர் வந்தாலும் வராட்டி போனாலும் தெய்வ சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும். ஆகவே கடைசி கால சீயோன் சபை நம்முடைய ஆர்கனைசேஷனில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். அந்த கடைசி கால சீயோன் சபை கிட்டத்தட்ட ஒரு 130 இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் மாத்திரமல்ல, தமிழ்நாடுல முழுவதும், பஞ்சாப்ல, மேல்நாட்டிலெல்லாம் இந்த சபை இருக்கிறது. ஆனால் அங்கே தலைமை சபையில் ஒவ்வொரு நாளும் 5 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஜெபம் நடக்கிறது. காலையில் நூற்றுக்கணக்கான பேர் ஜெபிக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் நமக்காகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணுகிறார்கள். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க? எல்லா சபைகளுக்காகவும் அங்கே ஜெபம் ஏற்கப்படுகிறது. காலையில் 5 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக. ஆகவே நமக்காக என்ன செய்ய ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேண்டுகிறார்கள் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. ஆகவே தலைமை சபைக்காக அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த புதுச்சேரி மாநிலத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த புதுச்சேரி மாநிலம் ஒரு காலத்தில் ஆன்மீக மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சோதோம் குமார நகரத்தை போல இருக்கிறது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைகளும், கொள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நடந்தேறி கொண்டே இருக்கிறது இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில். பாருங்க, இந்த சனி ஞாயிறெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் தான் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? பாவம் செய்வதற்காகத்தான். இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பாண்டிச்சேரி மாநிலம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதான் அக்கிரமங்களாலும் நிறைந்து இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கஞ்சா அடிக்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகள், 10வது, 11வது, 12வது இந்த பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தேவன் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பயம் இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு போகிற ஒரு பயம் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் நன்றாக பரீட்சை எழுத முடியும். ஆகவே ஆண்டவர் அந்த பயத்தை எடுத்து போடும்படியாய் நல்ல அந்த பரீட்சைகளை அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருந்து எழுதும்படியாக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அடுத்தது இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு சின்ன நாடு தான் அது. அந்த நாட்டை எல்லாம் சீண்டி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த தேவன் அதை பாதுகாத்து கொண்டார். பாருங்க, அப்போ தேவன் நியமித்த மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் இஸ்ரவேல் தேசத்தில். இஸ்ரவேல் தேசம் என்பதே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தேசம். ஒரு சின்ன தேசம்தான். ஆனாலும் மற்ற நாடுகள் எதிர்த்து வந்தாலும் ஒன்று அவர்களை செய்ய முடியவில்லை. இஸ்ரவேலில் நடத்தப்பட்ட பயங்கரமான தாக்குதலில் டெல் அவில் என்ற நகரின் பெட்யாம், த ஹெலன் ஆகிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பஸ்ஸுகள் அடித்தடித்து வெடித்து சிதறின. இந்த குண்டுவெடிப்பில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இஸ்ரவேல் மக்களை தேவன் என்ன செய்கிறார்? தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்தியா தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். 146 கோடி மக்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனை அறியாமல் ஏதோ ஒன்றை தேவன் என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேசமாக நம்முடைய தேசம் மாற வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். நம்முடைய குடியிருக்கிற பகுதியில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கலாம். நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது, நம்ம பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வியாதியோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை பெயர் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். கட்டாயமாக தேவன் சுகம் கொடுப்பார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு போனார் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே நன்மை செய்யும்படியாகத்தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆகவே நாம இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாநிலம் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அக்கிரமங்களுக்காக அநியாயத்துக்காக போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளெல்லாம் வழிதவறி போகிறார்களேப்பா தகப்பனே. எங்கள் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒன்றை கடவுள் என்று சொல்லி அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களை நீ சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று கண்டுகொள்ளும்படியான இருதயத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே 10ஆம் வகுப்பு 11வது வகுப்பு 12வது வகுப்பு ஆண்டவரை நடக்கின்ற அந்த பரீட்சையிலே கர்த்தாவே மாணவ மாணவிகள் ஆண்டவரே பயமின்றி பரீட்சை எழுதவும் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல முறையிலே பரீட்சை எழுத வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களெல்லாம் ரட்சியும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கத்தக்க கிருபையை தருவீராக. ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். வருவேன் என்று சொன்னவர் வரவில்லை, பரவாயில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:32 வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 149 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 149 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஜனமாகிய நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நாம யாரு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்மை படைத்த ஆண்டவர் நம்மேல் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரியமாயிருக்கிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது. என்னாகமும் 24:1 வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எத்தனை அன்பு, எத்தனை பாசம் நம்முடைய தேவன். அப்ப பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் யார்? இஸ்ரவேல் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம எல்லாரும். ஆகவேதான் ஆண்டவர் நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள், தனித்து வாசம் பண்ண வேண்டியவர்கள் நீங்களும் நானும். ஆகவே இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி, அவருடைய அன்பு, அவருடைய பாசம் எப்படி அளவிட முடியாதது. இந்த உலகத்தில் அவர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கவே நமக்கு பிரியமாயிருக்கிறார். இயேசு பிதாவை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்களே. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இப்ப பாருங்க, அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? அவரோடு எப்பொழுது இருக்கணும். ஆகவேதான் அவரது ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க பிதாவான தேவன் பிரியமாயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஒன்றுமே இல்லை.
அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்மிடத்தில் அவர் ஒன்றும் கேட்பதில்லை. ஆனாலும் நம்மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடியினாலே அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு பிரியமாய் இருக்கிறார். அதை எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக பெரிய என்ன செய்ய வேண்டிய கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரியம் இருந்தால் போதும். ஆண்டவர் மேலே பிரியம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வார்? தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை நமக்கு தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 145:13 வாசிக்கலாம். சங்கீதம் 145:13. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. போதும். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். ஆகவே அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீவிரப்பட வேண்டும். ஏனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை மறந்து போகவே கூடாது. அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து. அதை நாம் நம்புவோம். ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் போகிறார். ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? எப்படி இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் கட்டாயம் வருவார். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோவான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப பாருங்க, இயேசு சொன்னாரு, நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க நம்மை அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜ்யத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, கொடுப்பதற்காக தேவன் என்ன செய்வார்? நம்மை அழைத்து கொண்டு போக சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆனால் அவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதான் கேள்வி. நாம் தயாராக இருந்தால் தான் அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் தொடங்கினார். மனம் திரும்பும் பொழுதுதான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ நம்ம மனம் திரும்பியவுடன் பலவந்தமாக நீர் எனக்கு கட்டாயம் வேண்டும், உத ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று பலவந்தம் பண்ணும்போது அதை பிடித்து கொள்ளலாம். நம்ம விடவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ராஜ்யத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பெற்றுக்கொள்வதற்கு தீவிரமாக செயல்பட வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்வார்? அழைத்து கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை உட்கார வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், மத்தேயு 11:12 வாசிக்கலாமே. மத்தேயு 11:12 வாசிக்கலாம். யோவான் ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்போ பாருங்க, அறியாமையுள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இன்றைக்கு தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? வழிபடுகிறார்கள். இது அறியாத காலம்.
தேவனை அறிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. அப்ப அந்த காலங்களை, அறியாமல் இருந்த காலங்களை தேவன் நினைவு கூற மாட்டாராம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். இப்போ மனம் திரும்பாவிட்டால் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்ப வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அப்படின்னா வருகிறேன் என்று சொன்னவர் ஆண்டவர் கட்டாயம் வருவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இன்னும் நான் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாயில்லையே. நான் ஆயத்தமாயிருந்தால் ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவரே நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட முடியும். ஆனால் நாம் தயாராக இல்லையே. ஆகவே அவர் என்ன செய்கிறாரு? பொறுமையாக இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் எந்த வழியிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாசித்த வார்த்தைகளை தியானம் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணும்பொழுது தான் அந்த வார்த்தையினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஆகவே தான் இங்கே புலம்பல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ நாம் நடக்கக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கிறது? தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதித்து அறிந்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடம் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதிலே அவர் வல்லவர். ஆகவே அவர் என்ன நினைக்கிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் நினைக்கிறார். ஆகவே மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னுடைய கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். சோத்திரம். இயேசு என்ன சொல்றாருன்னா 28, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பாருங்க, நம்முடைய அவர் பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் பிதா. ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு? அதே தான் அதான் சொல்றாரு. நமக்கு அதான் சொல்றாரு. வாசிக்கிற பொழுது 29 வாசிக்கிற பொழுது, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்போ பாருங்க, அப்போ நாம் அவரோடு என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். சும்மா கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்புறம் போய் மறுபடியும் யாராவது சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? பழைய வாழ்க்கைக்கு போய்விடுகிறார்கள் நிறைய பேர். அப்படி அல்ல. சீஷர்கள் இயேசுவோடு நிலைத்திருந்தபடியினால் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை பார்த்து நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கும் ஒரு ராஜ்யத்தை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனான பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
13. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. மனுஷருக்கு நேரிடுகிற மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ பாருங்க, சோதனைகளை பார்த்து நாம சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் அவர். ஆகவே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ பாருங்க, பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படின்னா அவர் அனுபவித்த பாடுகளுக்கு பின்புதான் என்ன செய்ய முடியாது? பிதாவினுடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே என்ன வந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, நாம் அந்த சோதனைகளிலே விழுந்து போகவே கூடாது. நாம் கர்த்தருக்குள் இருந்தால் அவர் தேவன் நம்மை பார்த்து கொள்ளுவார். இயேசு சொன்னார், வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:21 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் என்ன நிறைவேற்ற வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்குத்தான் அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பார். கடவுளுடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:17 வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அறிவு அற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை நாம் உணர முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரமாக இருங்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும், அவ்வளோதான். ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அந்த வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அதுதான் அவருடைய சித்தம். அப்போ அவருடைய சித்தம் என்ன? அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அப்போ அவர் வாஞ்சிக்கிறார் என்று சொன்னால் அவரை போல நீங்களும் நானும் வாழ்வோமானால் அவருடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசி. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே நீங்கள் நன்மை செய்வதினாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:40 வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இத்தனை வசனங்கள் தேவ சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ வார்த்தைகளை கேட்டோம் போனங்கிறது அல்ல. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அபியாசப்படுத்த வேண்டும். ஆகவே தான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும், காண்பிக்க வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆக இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே நாம் கடந்து போக வேண்டும். அப்படி போகும் பொழுது பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. ஆனால் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டு நிற்போமானால் தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஒரு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருந்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சித்தத்தை செய்தால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நமக்கு கொடுப்பார். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கல. யாக்கோபு 2:5 அதிகாரம், பக்கம் 313. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடியவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாருங்க, நீங்களோ தரித்திரரை கணம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்களுக்கல்லவோ உங்களை நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு கூறுவதை போல நாம் என்ன செய்யக்கூடாது? சும்மா மாய்மாலம்லாம் பண்ணவே கூடாது. மாய்மாலம் வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். சில பேர் நடிப்பிறாங்க. ஆண்டவரை நான் ஆண்டவரை தான் பின்பற்றுறேன், ஆண்டவருடைய வார்த்தை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க? சும்மா வெளியரங்கமாக பேசுவாங்க. ஆனால் உள்ளாளுக்குள்ளுக்குள்ள அதை செய்யவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற பொழுது, தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இயேசு நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். அதை மறக்கவே கூடாது. எனவேதான் இயேசு என்ன சொன்னாரு? பேதுருவை பார்த்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்களேன். யோவான் 21. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம்
மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். போதுமான ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா அப்படிங்கிறார். முதல் தடவை வாசிக்கிற பொழுது என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? என் ஆட்டுக்குட்டைகளை மேய்ப்பாயாக என்றார். ரெண்டாம் தரமும் இயேசு அவனை நோக்கி, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்ல? அதற்கு ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ற? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். மூன்றாம் தரமும் இயேசு பேதுருவை நோக்கி சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டபடினாலே பேதுரு ரொம்ப துக்கப்பட்டார். ஐயோ, என்னை இப்படி ஆண்டவர் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப துக்கப்பட்டாராம். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு சொன்னார், என் ஆடுகளை நீ மேய்ப்பானாக என்று கேட்டார். பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவன் தான் பேதுரு. ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் அங்கதான் வருவேன், என் ஜீவனை கொடுக்க கூட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னவன் இயேசு பிடிப்பட்ட பொழுது அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான். பாருங்க, அவரோடு கூட இருந்தார், 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்த மனுஷன் பேதுரு, எனக்கு தெரியவே அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். சத்தியமும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்குது. சத்தியமா எனக்கு தெரியாது, இயேசு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்ல. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், என்னை 3 தடவை நீ மறுதளிப்பாய், அப்பொழுது என்ன செய்யும்? கோழி சேவல் கூவுனார். அதே மாதிரி இவன் 3 தடவை மறுதளிக்கும் பொழுது சேவல் கூவும் பொழுது அப்போதான் மனம் கசிந்து அழுதாராம். ஐயோ, என் ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லி மனம் கசிந்து அழுதாராம். சொல்லுவாங்க சில பேர், கோழி கூப்பிடும் பொழுதெல்லாம் பேதுரு என்ன செய்வாராம்? அழுவாராம். ஐயோ, என் ஆண்டவர் சொன்னாரே, சேவல் கூவதற்கு முன்னே என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று சொன்னாரே, அது அப்படியே நடக்கிறதே என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் சேவலுடைய சத்தம் கேட்குது அப்போதெல்லாம் அழுவாராம். அழுது கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கன்னத்தில் குழி விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்படி இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மிடத்தில் ஒன்றையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிதான் நினைக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படின்னு பார்க்கிற பொழுது மத்தேயு 22:37 வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அரைக்குறை அன்பு அல்ல, நாம் எப்படி ஆண்டவரை முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும் பொழுதுதான் தேவன் நமது ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். எப்படி பேதுரு அவர் கேட்கிறார், 3 தடவை கேட்கிறார். 3 தடவை கேட்ட பிறகு அவருக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமா போச்சு. அவருடைய ஆண்டவர் கேட்க அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கஷ்டமாக சொல்ற, நீங்கள்லாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போதும் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொன்னார். அப்ப நாம எப்படி ஆண்டவரை நேசிக்க வேண்டும் அப்படின்னா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நாம அன்பு கூற வேண்டும். ஏதோ கொஞ்சம் அப்படி அல்ல. அன்பு கூறும் பொழுதுதான் நமது ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு எப்பொழுதும் வாழ வேண்டும். அந்த வாழ்வுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நாம கொஞ்ச கால வாழ்க்கை, இது இந்த பூமியில கோடி கோடி காலமாக வாழப்போவதில்லை. நாளை இருப்போமா என்பது கூட நமக்கு சந்தேகம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? மறைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய மரணத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் அவர் மறைவாய் இருக்கிறது. எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வருவேன் என்று சொன்னார், கட்டாயம் வருவார். ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமோ, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரோடு நாம நெருங்கி வாழ்வோம் என்றால் தேவன் நிச்சயமாக அந்த ராஜ்யத்திலே நமக்கு பங்கு கொடுப்பார். எப்பொழுதும் அவரோடு இருக்கிற ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அது எத்தனை மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், சமாதானம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவரோடு எப்பொழுது இருப்போம். தேவன் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகள் வரவில்லை, ஆனால் வருகிற நாட்களிலே அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிப்போம். நம்ம 2-3 பேராயிருந்தாலும் எங்கெல்லாம் நாம் அவருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வருவார். இறங்கி வந்து நிச்சயமாகவே நம்மை
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். தகப்பனே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. உடைய பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக நிறுத்தும். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். அவர்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் எப்பொழுதும் மனரம்யமாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானத்தையும் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற வாரத்திலே தேவனாகிய கர்த்தவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.